இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தோம் வளகாப்புக்கு. விசேஷமெல்லாம் முடிச்சுட்டு வீடு வரக்கே மணி 5 ஆயிடுச்சுங்க. சாயங்காலம் வந்த டயர்ல டீ கூட குடிக்கலைங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டோம். எங்க நெருஞ்சனாவும் தரிசனையும் பஸ்ஸில் வந்த களைப்புல அவங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எங்க நெருஞ்சனா மட்டும் எழுப்பிவிட்டாங்க, ஒரு வீடியோ எடுக்கணும் எந்திரித்தாங்க அப்படின்னு. எங்க நெருஞ்சனாவும் தூக்கத்திலேயே எந்திரிச்சு வந்துட்டாளுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் டீ வச்சு நானே எங்க நெருஞ்சனா எங்க அம்மா 3 பேர் குடிச்சோங்க. எங்க தரிசனி வந்து தூங்கிட்டு இருந்தா. விசேஷத்துக்கெல்லாம் போனதுனால காய் வாங்குறக்கே டைம் கிடைக்கலைங்க. அதனால காலையில் செய்யறதுக்கு மட்டும் மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வரணுங்க. நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு தாங்க காய் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும். காலையில் சாப்பாடு செய்யறதுக்கு வந்து மளிகை கடையில் போய் காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு தாங்க நைட்டு டின்னர் செய்யணும். மாவு முடிஞ்சுங்க ஆட்டி வச்சது. நீ நைட்டு டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அம்மாட்ட கேட்கணும். நைட்டு டின்னருக்கு வெள்ளரவையோ சேமியாவோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு நேரத்திலே படுக்கணுங்க. காலையில் வந்து ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து விசேஷத்துக்கு போனதுனால மட்டன் சிக்கன் ஒன்றும் எடுக்கலைங்க. நீ இடையில தான் எடுக்கணுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுத்து சாப்பிடணுங்க. ஓகே, பாய்ங்க.